வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோவில் ஃபேப்ரிக் பெயிண்டிங் டிஷர்ட்ஸில் எப்படி பெயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு டிஷர்ட் வந்து பிளாக் கலர்லேயும் அண்ட் அனதர் டிஷர்ட் வந்து லைட் பிங்க் கலர்லேயும் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த லிட்டில் கஸ்டமருடைய நேமை சொல்லிடுறேன். ஹிஸ் நேம் இஸ் ஜோசுவா அண்ட் ஸ்டடியிங் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். இந்த 2 டிஷர்ட்ஸ்லேயும் ஜோசுவா எந்த மாதிரியான கார்ட்டூன் பிக்சர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கங்கிறத இப்போ வாய்ஸ் கேட்போம். பிளாக்ல டாம் அண்ட் ஜெர்ரி, பிங்க்ல ட்ரெயின். பிளாக்ல டாம் அண்ட் ஜெர்ரி, பிங்க்ல ட்ரெயின். பிளாக்ல டாம் அண்ட் ஜெர்ரி அண்ட் பிங்க்ல ட்ரெயின் வேணும் அப்படின்னு ஜோசுவா கேட்டிருக்கிறனால நம்ம எப்படி ஃபேப்ரிக் பெயிண்டிங் இப்போ இந்த டிஷர்ட்ஸில் பெயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் எல்லா கிட்ஸுக்கும் பிடிச்சிருக்கிற டாம் அண்ட் ஜெர்ரியை பார்த்துருவோம். பிளாக் கலர் டிஷர்ட்டில் டாம் அண்ட் ஜெர்ரி எப்படி பெயிண்ட் பண்ணிக்கிடணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ டிஷர்ட்டை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி இப்படி விரித்து வச்சுட்டு அதில் எந்த சுருக்கமும் இல்லாமல் வச்சுக்கிடணும். இந்த டாம் அண்ட் ஜெர்ரியை எப்படி நம்ம ட்ரேஸ் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துருங்க. நான் பேப்பரில் ஆல்ரெடி இந்த மாதிரி கார்ட்டூன் டயக்ராமை ட்ரா பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வித் வேர்டிங்ஸோடு. இப்போ இதை எப்படி ட்ரேஸ் பண்ணிக்கிடணும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். நான் இப்போ இதில் வந்து கார்பன் பேப்பர் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா டிஷர்ட் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல டார்க் பிளாக் கலர், இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் அப்படிலாம் இருக்குது அப்படின்னம்னா ஒயிட் கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணிக்கிடணும். ஸோ இதில் ஒயிட் கார்பன் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கிடணும் அப்படிங்கிறத பார்ப்போம். பிஃபோர் தட் நம்ம என்ன பண்ணிக்கிடணும் அப்படின்னம்னா, இந்த டிஷர்ட்டில் நமக்கு சுருக்கம் எல்லாம் வரத்தான் செய்யும் நம்ம ட்ரேஸ் எடுக்கும்போது. ஸோ நான் இதில் வந்து அந்த டிஷர்ட்டுக்கு இன்பிட்வீன் அந்த ஸ்பேஸில் வந்து ஒரு கார்ட்போர்டு இதை இன்சர்ட் பண்ண போகிறேன். அப்படின்னா நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லாங் சைஸ் நோட் இந்த மாதிரியும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரா பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி இன்பிட்வீன் இதில் கொடுத்துருங்க. இந்த மாதிரி கொடுத்து முடித்ததுக்கப்புறமா கார்பன் பேப்பரை நம்ம மேலாப்பில் நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு அண்ட் அந்த டயக்ராம் பேப்பரை இதுக்கு மேலே கார்பன் பேப்பருக்கு மேலே என்ன செஞ்சிடணும் வச்சுட்டு நம்ம ட்ரேஸ் எடுக்கணும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு கார்பன் பேப்பரை வந்து எந்த இடத்துல நமக்கு டிஷர்ட்டில் அந்த டயக்ராம் வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டு இந்த டயக்ராம் ஷீட் பேப்பரையும் அதுக்கு மேலாப்பில் வச்சுருங்க. சென்டராக வேணும் அப்படிங்கிறனால நான் சென்ட்ரு ஸ்பேஸை கனெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், ட்ரா பண்ண போகிறேன். டிஷர்ட் ஓப்பன் வந்து வித் பட்டன்ஸோடு இருக்கிறனால அந்த டயக்ராம் வந்து அதில் போய் என்ன செஞ்சிடக்கூடாது, நமக்கு விழுந்துடக்கூடாது, ட்ரா பண்ணிடக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிட போகிறேன், அந்த ஓப்பனுக்கு கொஞ்சம் கீழ்ப்பக்கமாக ட்ரா பண்ணிக்கிட போகிறேன். ஜஸ்ட் பென்சில் யூஸ் பண்ணிவிட்டு டயக்ராம் பேப்பரில் என்னெல்லாம் டயக்ராம் இருக்கோ அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கிட்டால் போதும். இந்த மாதிரி ஸ்லோவாக ட்ரேஸ் பண்ணிக்கோங்க டாம் அண்ட் ஜெர்ரி பிக்சர்ஸை. இப்போ நம்ம ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த டயக்ராம் ஷீட்டையும் அண்ட் கார்பன் பேப்பரையும் ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா நம்மளுடைய டாம் அண்ட் ஜெர்ரி வந்து இந்த டிஷர்ட்டில் ட்ரா ஆயிடுச்சு. அண்ட் இன்சர்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த கார்ட்போர்டை, அதை ரிமூவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம பெயிண்ட் அடிக்க போகிறோம். ஃபேப்ரிக் பெயிண்ட் எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். பிஃபோர் தட் நம்ம என்ன பண்ணிக்கிடணும் அப்படின்னா, இந்த டிஷர்ட்டில் வந்து பெயிண்ட் அடிக்கும்போது பேக் சைடில் இருக்கிற கிளாத்லேயும் நமக்கு பெயிண்ட் பற்றக்கூடாது. ஸோ எப்படி அந்த கார்ட்போர்டை நம்ம சென்டராக இன்சர்ட் பண்ணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர், திக்கான நியூஸ் பேப்பரை எடுத்துக்கோங்க, அதை இன்சர்ட் பண்ணிடுங்க. இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம பெயிண்ட் அடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா பேக் சைடில் இருக்கிற அந்த கிளாத்தில் வந்து பெயிண்ட் படாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். சுருக்கம் இல்லாமல் இன்சர்ட் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த பேப்பர் வச்சுக்கிட்டா தான் ரொம்ப நல்லது. அண்ட் இப்போ நான் இதுக்கு வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங் ஃபெவிக்ரில் எடுத்திருக்கேன். இதில் வந்து 10 கலர்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக் பெயிண்ட் இருக்கும். இந்த செட் பாக்ஸில் 10 கலர்ஸ் இருக்கும். மெயின் கலர்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஒயிட், பிளாக், ரெட், க்ரீன், பிங்க், ப்ரௌன், எல்லோ, இந்த மாதிரி 10 கலர்ஸ் இதில் இருக்கும். இந்த டிஷர்ட்டில்
இந்த கலர்ஸை வந்து நம்ம டைரெக்டாக இப்போ யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி டைரெக்டாக யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா ரொம்ப நமக்கு வந்து பெயிண்ட் செலவு அதிகமாகும். ஸோ ஒயிட் கலர் பெயிண்ட் ஃபஸ்ட்டு பேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கலர்ஸில் நம்ம கலர் கோட்டிங் அடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். அதுபோல் பெயிண்ட்டும் கம்மியாக நமக்கு செலவாகும். இப்போ ஒயிட் பேஸ் தான் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கணும், கொடுத்துக்கிடணும். அதுக்கு நான் ரவுண்ட் ப்ரஷ் நம்பர் 3 எடுத்திருக்கேன். இப்போ ஒயிட் பெயிண்ட் நம்ம இந்த டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கிறது எல்லாமே நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த ஒயிட் பெயிண்டில் வச்சு நம்ம ஒரு கோட்டிங் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிட்டா போதும். பெயிண்ட் அதிகமாக எடுக்கக்கூடாது. ப்ரஷ்ஷோடைய ஹேரில் மட்டும் டிப் ஆகிறத மட்டும் எடுத்து என்ன பண்ணிக்கணும், அந்த டயக்ராமில் ரெகுலர் ஸ்ட்ரோக் ஜஸ்ட் நார்மலாக நம்ம அந்த டயக்ராம்குள்ளே மட்டும் ஒரு கோட்டிங் கொடுத்து ஃபில் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிட்டால் போதும். இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் வந்து நிறைய ஸ்ட்ரோக்ஸ் உண்டு. இப்போ நம்ம பேசிக்காக நம்ம இந்த இதில் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரெகுலர் ஸ்ட்ரோக். ட்ரா பண்ணியிருக்கிற அந்த டயக்ராம்குள்ளே மட்டும் அந்த ஒயிட் பேஸ் கலரை யூஸ் பண்ணி ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கிடணும். ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒயிட் பேஸ் கோட்டிங் இந்த மாதிரி இருக்கும். இப்போ அது நல்லா ட்ரை ஆயிடணும். ட்ரை ஆன பிறகு இந்த ஐஸ், நோஸ், மவுத் எல்லாமே நமக்கு என்ன செஞ்சிருச்சு, இப்போ மறைஞ்சிருச்சு. இப்போ ஃப்ரீ ஸ்டைலில் ட்ரா பண்ணுறவங்க நீங்கள் டைரெக்டாக ட்ரா பண்ணிக்கிடலாம். இப்போ பிகினராக இருக்கீங்க அப்படின்னோம்னா ஜஸ்ட் அந்த பேப்பரை என்ன பண்ணிக்கலாம், நம்ம அந்த ட்ராயிங் மேலே அந்த பெயிண்ட் கொடுத்துருக்கோம் பாருங்கள், அதுக்கு மேலாப்பில் கரெக்டாக அந்த இதில் வச்சுட்டு கார்பன் பேப்பர், இப்போ இதில் வந்து எல்லோ கார்பன் இல்லாட்டி பிளாக் யூஸ் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி ஜஸ்ட் அந்த ஐஸ், நோஸ், மவுத் இதுக்கு மட்டும் ட்ரா பண்ணிக்கிட்டால் போதும். ஏன்னா அது கரெக்டாக வரணும். பார்த்திங்களா, நமக்கு அந்த ஷேப் எல்லாமே கரெக்டாக வரணும். வந்தால் தான் ஃபேஸ் நீட்டாக வந்துச்சு அப்படின்னோம்னா நம்மளுடைய எல்லா ஒர்க்கும் நீட்டாக இருக்கும். ஸோ நான் கார்பன் பேப்பரை யூஸ் பண்ணி அந்த ஐஸ், நோஸ், மவுத், ஏர் எல்லாமே என்ன செஞ்சுக்கிறேன், ட்ரா பண்ணிக்கிட போகிறேன். இது ட்ரா பண்ணி முடித்ததுக்கப்புறமா டாம் அண்ட் ஜெர்ரி என்ன கலர்ஸில் இருக்குமோ அந்த கலரில் நம்ம இந்த ஒயிட் பேஸுக்கு மேலாப்பில் கலர் கோட்டிங் கொடுத்துட்டோம்னா போதும். இந்த டாம் அண்ட் ஜெர்ரி இந்த மாதிரி இருக்கும். கலரெல்லாம் கொடுத்து முடித்ததுக்கப்புறமா அவுட்லைனில் பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா இன்னும் ஹைலைட் ஆகும். நான் இந்த டிஷர்ட்டை லிட்டில் பாய் ஜோசுவா வியர் பண்ணியிருக்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் அந்த லிட்டில் பாய் ஜோசுவா. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல போஸ் கொடுக்குறதும். இந்த வீடியோ ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு நைட் டைம் தான் டைம் கிடச்சது. அண்ட் டே டைமில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் அதிகமாக எடுத்துட்டனால அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எப்படி ஒரு டிஷர்ட்டில் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரியான டிஷர்ட்டில் பெயிண்ட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஜோசுவா கேட்டிருக்கிற பிங்க் கலர் டிஷர்ட்டில் ட்ரெயின் கேட்டிருக்கிற அந்த வீடியோ வரும். அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.